என்னை வந்து நீட்டை பற்றி கேட்டு கேள்வி எழுப்பி விட்டதே உங்களுடைய செய்தி மலரை தான். என்னுடைய அது என்னைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னைக்கு மோடியை பத்தி நீட்டை பத்தி இவ்வளவு திட்டுறாங்கல்ல, ஆனா அந்த நீட்டுக்காக ஆஜரான வக்கீல் யாரு? அவங்க பேர் இது வரைக்கும் வெளியில வந்திருக்கா? யாரு? முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரத்தோட பொண்டாட்டி நளினி சிதம்பரம். நீட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியான்னு சொல்லி ஆஜரானவங்க சுப்ரீம் கோர்ட்ல அவங்க தான். முதல்ல சொல்லி கொடுத்து பேசினேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மிட் நைட் at 11:30 நம்ம சந்திச்சது, நீங்க என்ன பேட்டி எடுத்தது, அந்த நேரத்துல அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து அவ்வளவு சீக்கிரம் யாராலையாவது பேச முடியும்? First of all, you want to think that. First of all, in Tamil Nadu, youngsters want to be good habits, okay? They want to avoid the drinking, ladies matter. In all the illegal activities, they should not go to the illegal activities. எத்தனையோ பேர் திட்டியே இருக்காங்க. பிஜேபி கைகூலின்னு ஒருத்தன் ரோட்ல போகும்போது, நான் ஆமாண்டா நான் பிஜேபி கைகூலி, நீ திமுக கைகூலி, இப்படியே தான் சொல்லிட்டு வந்தேன். முதல்ல நீங்க போட்டீங்கல்ல, போட்டவனே ஏதோ ரோட்ல இருக்கிறவங்ககிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க, இதை எவன்டா பார்க்க போறான்ட்டு அசால்ட்டா விட்டுருக்காங்க. அதுதான் டிஎம்கே சைட்ல இருந்து தப்பு. ஆனா கடைசியில அது ட்ரெண்ட் ஆனவனா அவங்களுக்கு தலை சுத்தி போச்சு. இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸோட எண்ணம் என்னன்னா, நம்ம மேல படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது. 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்க எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நான் தைரியமாவே சொல்றேன். என்ன நாளைக்கு யாராவது அடிச்சாலும் பரவாயில்ல, நான் தைரியமாவே சொல்றேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, என்னை வந்து நீட்டை பற்றி கேட்டு கேள்வி எழுப்பி விட்டதே உங்களுடைய செய்தி மலரை தான். என்னுடைய அது என்னைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நாள் கொஞ்ச நாள் பார்க்க முடியல என்ன உங்களால். இன்னைக்கு தான் மீட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவும் நன்றி. எங்களுக்கும் மகிழ்ச்சி. உங்களுக்கு உடம்பு நல்லா எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. இன்னைக்கு அவ்வளோவா தேவையில்ல. இருந்தாலும் வந்து ஏதோ வேலைக்கு போயிட்டு என்னுடைய இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. பொதுவாகவே அந்த வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? ஆமாம். வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமாவே என்ன சொன்னாங்கன்னா, நபர்கள் சொல்லி கொடுத்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன பேசிருந்தீங்க? அதாவது முதல்ல சொல்லி கொடுத்து பேசினேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மிட் நைட் at 11:30 நம்ம சந்திச்சது, நீங்க என்ன பேட்டி எடுத்தது, அந்த நேரத்துல அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து அவ்வளவு சீக்கிரம் யாராலையாவது பேச முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வாண்ட் டு திங்க் தட். இதை கஸ் பண்றவன் பண்ணுவான், இந்த அரசியல் ரீதியா பாக்குறவன் அப்படிதான் பேசுவான். அதனால ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். அவன் பேசி இந்த அவன் சொல்றதை பத்தி நான் கவலையே படல. ஏன்னா அந்த மாதிரி 100க்கு ஒரு 25% இருக்க தான் செய்யும். புரியுதுங்களா? நான் வந்து அன்னைக்கு நான் பேசினது வந்து நான் பிஜேபி சப்போர்ட்னு அவங்ககிட்ட சொன்னேனா? இல்லை. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ நான் தாக்கணுன்ற அவசியமும் இல்லைன்னு அவங்க செய்த தவறுகளை நான் சுட்டி காட்டினேன். அதுக்கே எனக்கு பிஜேபின்னு அவங்க முத்திரை குத்தினாங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. அதனால அவங்கள பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. என்னுடைய வேலை பொதுவான கருத்து. அது தவறா இருந்தா தவறு, சரின்னா சரி. அதுதான் என்னுடைய பாலிசி. அவங்க கத்து கொடுத்து எழுதி கொடுத்து நான் படிச்சேன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஒரு காலேஜில் படிக்கிறவங்க கூட என்னை கேட்டான், ஐயா இவ்வளோ ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் வருது உங்களுக்கு, என்னால் பேசுனா எல்லாரும் சிரிக்கிறாங்க தப்பு தப்பாக பேசுறேன்ட்டு அப்படின்னு. நான் தான் சொன்னேன், நீ தப்பு தப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறியோ அப்போதான்டா உன்னால் சரியாக பேச முடியும். உன்னை நீ பேசுறது தப்புன்னு யார் சொல்றானோ அவங்ககிட்டயே கேளு என்ன தப்புன்ட்டு, அப்போதான் நீ உன்னை திருத்திக்க முடியும்னு. அந்த மாதிரி வந்து ஒரு லாங்குவேஜ்ன்றது தமிழ் இல்லை, இது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இங்கிலீஷை வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து எழுதி கொடுத்து வித்தின் 5 minutes 10 minutes நீங்க அன்னைக்கு இருந்தது ஒரு 3/4 மணி நேரம் 1/2 hour இருந்திருப்பீங்களா? 11:30க்கு வந்துட்டு அப் டு 12 o'clock இருந்திருப்பீங்க. அந்த வித்தின் 1/2 hour நான் எப்படி அவ்வளவு இதுவா கஸ் பண்ண முடியும், படிக்க முடியும் சொல்லுங்க? கரெக்ட் தான். இதை சிந்திக்கணும்ல அவன். அப்ப அவன் வந்து பொதுநல சிந்தனைவாதி இல்ல, அரசியல் சிந்தனைவாதி. அரசியல்ல இருந்துகிட்டு அரசியல்வாதிகளுக்கு பத்தியே சிந்திக்கிற சிந்தனைவாதி. அதனால அவனுக்கு வந்து என்னுடைய ஸ்பீச்சோட தன்மை தெரியாது. அதனால அவனை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பேர் திட்டியே இருக்காங்க. பிஜேபி கைகூலின்னு ஒருத்தன் ரோட்ல போகும்போது, நான் ஆமாண்டா நான் பிஜேபி கைகூலி, நீ திமுக கைகூலி, இப்படியே தான் சொல்லிட்டு வந்தேன். இப்ப கூட என்ன போட்டதுக்கு நான் கேட்டேன், நேரா போய் கேட்டேன். என்னன்னு கேட்டிருந்தீங்க? பெக்கர் ஸ்பீச்னு போட்டான் என்ன. அதாவது உங்களோட வீடியோவை பெக்கர் ஸ்பீச்னு போட்டான். உடனே நான் நேரா கிண்டி கிட்ட தான் ஆபீஸ நேரா போனேன். ஊஆரியம் நான் வாட்ச்மேன். உள்ள இருக்கிற உங்க ஆளுங்களை கேளு, நான் யாருன்னு தெரியும். அப்ப வந்து உங்க சேனலுக்கு அப்புறம் வேற சேனல் நம்ம வந்து கொடுக்கல, நீங்க தான் கொடுத்து போட்டிருப்பீங்கன்னு நான் போட்டிருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இதை பத்தி தெரியாது. அப்ப நான் போகும்போது வாங்க சார் அப்படின்னு இதை கேட்டதுக்கு உங்களுக்கு செய்தி மலர் கொடுத்தாங்க. ஆமான்னு அப்ப நான் கேட்டேன்,
பெக்கர் ஸ்பீச்னு எதை வச்சு சார் நீங்க போட்டீங்க? நீங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தீங்கன்னு உங்க போட்டோ எடுத்தாங்க, அதை வச்சு தான் அவங்க போட்டேன் சார், சும்மா ஒரு இதுக்காக. அப்ப நான் சொன்னேன், கொத்தனார் வேலை செய்யறவங்க கூட ஈக்காட்டு தாங்கல்ல கீழே தான் படுத்திருக்கான் பிளாட்ஃபார்ம்ல, அதனால அவனை பெக்கர்னு போட்டுருவியா நீ? வித்தவுட் மை பெர்மிஷன் நீங்க எப்படி இந்த வார்த்தையை போடலாம்? என் கடை ஓனர் பார்த்துட்டு என்ன திட்டுறாரு அப்படின்னு. அப்ப அவன் வாயில ஒரு வார்த்தை வந்துருச்சு. நான் அப்ப சொன்னேன், இதை நீங்க இன்னும் 2 நாளைக்குள்ள நீங்க எடுக்கலன்னா நான் லீகலா நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க கூட ஒரு வார்த்தை வந்துருச்சு. என்னன்னு, இது யாரோட ஷேர் ஹோல்டர் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு. அப்பயே நான் சொன்னேன், அவங்க அப்பா ஸ்டாலினை எதிர்த்தே நான் பேசிட்டேன். உதயநிதி எதிர்த்து பேசுறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உதயநிதி எதிர்த்து மிரட்டுற வேலையெல்லாம் என்ன வச்சுக்காதீங்க. அதோட 2 நாள்ல அவங்க அந்த கான்செப்டை எடுத்துட்டாங்க அந்த சேனல்ல. அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட நான் ஒண்ணு தான் சொல்ல விரும்புறேன். நீங்க என்னை முதல்ல எடுத்து என்னை ட்ரெண்ட் பண்ணி என்னை இந்த இதுக்கு அறிமுகப்படுத்தி நீங்க தான். அதுக்கு நான் என்னைக்கு நன்றி கடன்பட்டிருப்பேன். புரியுதுங்களா? ஐ ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்க வீடியோவை எடுத்து ஒருத்தன் போட்டானா அதை கட் பண்ணுங்க தயவுசெய்து. வித்தவுட் யுவர் பர்மிஷன் போடக்கூடாது. அது ட்ரெண்ட் ஆகுதோ ஆவலையோ போடக்கூடாதுன்னு நீங்க கட் பண்ணுங்க தயவுசெய்து. இதை நீங்க செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்ல நிறைய வேண்டாத பார்ட்டிங்க இருக்கும். அதுங்க என்னென்னமோ போடும். அதனால கெட போறது என் பேர், என்னை பத்தி கவலையே கிடையாது. நான் தெருவில் இருக்கிறேன். என் பேர் கெட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இது பண்ணாலும் அடி வாங்கினா அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. உங்க பேர் அது கெடக்கூடாது. உங்களுடைய ஒரு நல்ல சேனலோட பேர் கெடக்கூடாது. புரியுதுங்களா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்றேன். இனிமே உங்க இது கொடுக்குற இது வேற எவனாவது எடுத்து போட்டா தயவுசெய்து ப்ளீஸ் கட்டிங். ஓகே ஓகே. நீங்களா கொடுத்தால் பர்மிஷன் வித் ஒரு பர்மிஷன் போட்டோம்னா போடட்டும். அவனே எடுத்து போட்டான்னா ப்ளீஸ் கட். ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடு. இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு உடல் ரீதியாவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க? அதாவது உண்மையிலே சொல்ல போனா இன்னும் எனக்கு இப்ப பிரச்சனைகள்னா யாருமே என்ன அடிக்கிற அளவுக்கு வரல. ரோட்ல பார்த்து திட்டுற லெவலுக்கு தான் வந்தாங்க. அதாவது நீ தான் உலகத்திலே அறிவாளின்னு நினைப்பா அப்படின்னாங்க. நான் அறிவாளி நான் ஒன்றும் சொல்லிக்கல அப்படின்னு. என்ன உள்ள இருக்கிற மந்திரிங்க அமைச்சர்களை விட நீ என்ன திறமைசாலியா அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், அப்ப நான் கேட்ட கேள்விக்கு அவங்கள பதில் சொல்றேன். நீ கேட்டது பைத்தியகாரத்தனமான பதில், யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒருத்தன் கூட கமெண்ட்ல போட்டிருந்தேன், என் தெய்வத்தை பைத்தியம் என்று சொன்ன நீ தான் உண்மையான பைத்தியம் அப்படின்னு. தைரியம் இருந்தால் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். அதோட அதுக்கப்புறம் பேசல. ஆனா அவங்களுடைய இது என்ன ஆச்சுன்னா, முதல்ல அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை முதல்ல நீங்க போட்டீங்கல்ல, போட்டவனே ஏதோ ரோட்ல இருக்கிறவங்ககிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க, இதை எவன்டா பார்க்க போறான்ட்டு அசால்ட்டா விட்டுட்டாங்க. அதுதான் டிஎம்கே சைட்ல செஞ்ச தப்பு. ஆனா கடைசியில அது ட்ரெண்ட் ஆனவொன்னே அவங்களுக்கு தலை சுத்தி போச்சு. சேப்பாக்குல ஒரு ஏஎஸ்பி பார்த்துட்டு ஒரு நாள் ஜீப்ல போனவர் நிறுத்திட்டு, நான் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன், ரிவர்ஸ்ல கூப்பிட்டு கை கொடுக்குறாரு. நீங்க பேசுனீங்க பார்த்தேன் சார்னு. அப்ப அவர் எதுல இருக்குன்னா சைபர் கிரைம்ல. அவங்களுக்கு பவர் உண்டா இந்த மாதிரி வீடியோஸை கட் பண்றதுக்கு. அவங்க நினைச்சா கட் பண்ணலாமா? ஆனா டிஎம்கே நினைச்சிருந்தா இதை சொல்லி எங்க கிட்ட கட் பண்ணிருப்பாங்க சார். அவங்க ஏன் செய்யறதுன்னா, உங்களுடைய வீடியோஸ் பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. இதை இப்ப அவங்க கட் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். நம்ம தெரியாதனமா விட்டுட்டா அது நம்ம செஞ்ச தப்பு தான், அது அப்படியே ஓடட்டும். அதே சமயத்துல உங்களை அடிக்கிறதோ உதைக்கிறதோ அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அப்படி செஞ்சால், இவ்வளவு விவரமா பேசுற ஆள் இதையும் நம்ம அடிச்சிட்டோன்ட்டு இதையும் 7.5 பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படின்னு தான் உங்களை முறைச்ச லெவலோட போய்கிட்டு இருக்காங்க. அதனால யூ ஷுட் நாட் பாதர் அபவுட் தட். எதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நான் தான் சொன்னேன். அடிச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அறிவாலயத்து வாசல்லே நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன். அதனால நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனா எனக்கு வேண்டியது அந்த சேனல் பாவம், அவங்களுக்கு என்ன இதுவோ நான் உங்களை தான் உண்மையில நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா உங்க சேனலுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு. ஆனா இன்னி வரைக்குமே உங்க சேனல்ல அதை எடுக்கல, இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு. இன்னி வரைக்கும் இன்னும் அதை எடுக்காம இருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி போனாலும் அதை எடுக்காம தான் இருக்கீங்க. நான் யார்கிட்ட சொன்னாலும் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் எதுனா செய்தி மலர் போட்டுப்பார், செய்தி மலர்னு போட்டு வாய்ஸ் தட்டு, உடனே என் ஸ்பீச் வந்துடும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இது என்னைக்குமே மறக்க கூடாது. அதனால நான் அதை மறக்க மாட்டேன். நீங்களும் எங்களை தேடிட்டு இருந்திருக்கீங்க, நாங்களும் உங்களை தேடிட்டு இருந்தோம். இல்ல நீங்க தேடிந்து எனக்கு உண்மையிலே தெரிஞ்சிருந்தா நானே வந்திருப்பேன். தெரியாது எனக்கு உண்மையிலேயே.
ஒரு நாள் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், கூகுள்ல பார்த்துட்டு உங்க ஃபோன் நம்பரை எடுத்து கொடுத்தாரு அதுல இருந்து. அதாவது யாருன்னா இந்த ஜெமினி பாலம் இருக்குல்ல தெரியுமா? ஆமா. அதுக்கு கீழே வந்து அந்த பில்புல் பார்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பக்கத்துல ஜெமினி பாலம் பக்கத்துல சைட்ல கீழே அது யாருதுன்னு தெரியுமா? மினிஸ்டர் சேகர் பாபு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அங்க ஒரு ஏடிஎம்கேக்காரர் கூப்பிட்டு என்னை பார்த்துட்டு உங்க வீடியோ நான் பார்த்துருக்கேன் சார், இந்த பாரை பத்தி ஒரு ஸ்பீச் நீங்க போடணும் சார். என்ன சார்? சார் இங்க நடக்கிற கொடுமையை பார்த்தாலே பெரிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் சார் தெரியும். என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு. சனி ஞாயிறானா டெய்லி இந்த பாருக்கு வாசல்ல சண்டை தான் சார். இத்தனைக்கும் ஒரு 4 தெரு தாண்டி தான் சிஎம் வீடு, அதுக்கு பக்கத்து தெரு தான் தமிழச்சி தங்கபாண்டியன் வீடு. இங்க வந்து லேடிஸ்ல இருந்து எல்லாம் இந்த ஐ சொசைட்டில இருக்கிறவங்க வந்து குடிச்சிட்டு காருக்கிட்டே வாசல்ல குடிச்சிட்டு ரோட்லயே நின்றுட்டு இருப்பாங்க. அசிங்கமா பப்ளிக்ல கட்டி பிடிக்கிறதும் அதை இன்னொருத்தன் பார்த்துட்டு கத்துறதும் இது பண்ணதும் சண்டை போடுறதும் இதுவாக தான் சார் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இதை ஒரு அயன் பண்ற வண்டி அங்க ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவர்ல இருந்து அந்த ஏடிஎம்காரர்ல இருந்து இதை சொன்னாங்க. ஓகே. அப்ப நடந்து வரும்போது அந்த அண்ணா நகர் எஸ்ஐ வந்து அங்க செக்யூரிட்டி, அவர் பார்த்துட்டு எனக்கு கை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் தான் கூகுள்ல சர்ச் பண்ணாரு. அதனாலதான் உங்களை என்னால பார்க்க முடியும். சாரி. நாங்க தான் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்காக.